கன்னி ராசி குரு பகவான் 10ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். ஏற்கனவே உங்களுடைய ராசிக்குள்ள கேது இருந்து பல தடைகள், அதே போல் பார்த்துட்டிங்கன்னா முயற்சிகள் தடைபட்டு போகிறது, இது எல்லாமே நிறைய நடந்துகிட்டு இருக்கு. குழப்பங்கள், மன விரக்தி, இதெல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குரு பகவான் 10ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். குரு 10இல் வரும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா பதவி பறிபோகும் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஆனால் அது என்ன அப்படின்னா இருக்கின்ற பதவியிலிருந்து இன்னொரு பதவிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். நல்ல பதவி, உயர் பதவியே கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு. அதே போல் உட்காரதுக்கு கூட நேரம் இருக்காது, அந்த அளவுக்கு வேலைப்பளு ஜாஸ்தியாக இருக்கும். அவ்வளோ வேலைகள் வந்து உங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்லுவாங்க. ஸோ 10இல் குரு வரக்கூடிய காலங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து இன்னொரு இடம், பெரிய இடத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை நிச்சயமாக இந்த கன்னி ராசிக்கு இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ 2ஆம் இடம் பொருளாதாரம், பண வரவு, உங்கள் பேச்சுக்கு மரியாதை, இதெல்லாம் கொடுக்கும். 4ஆம் இடம் வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகங்கள், இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். 6ஆம் இடம் கடன் விலகுவது, நோய் அகணுவது, இது போல சில விஷயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ உங்க ஜாதகத்துல எடுத்துக்கோங்க, உங்க ராசி கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நான் இந்த ஸ்கிரீன்ல சொல்லியிருக்கிறது போல இந்த ஸ்டார் போடக்கூடிய கட்டங்கள்ல எந்த கிரகங்கள் இருக்கின்றதோ அந்த கிரக ரீதியான பலன்கள் முற்றிலும் நிச்சயமாக இந்த வருடம் உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது.